இந்த ஒரு பன்னிக்குட்டி அங்க இருக்க ஆடுங்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த ஓனர் வந்து செமையா ஷாக் ஆகுறாரு. ஒரு நாள் இது ஆடுங்கள் எல்லாம் மேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு கும்பல் வந்து ஆடுங்களை கடத்திட்டு இருக்கும். உடனே அங்க போயிட்டு ஆடுகளை காப்பாத்த பார்க்கும். ஆனா அவன் வச்சிருக்க ஒரு நாயை விட்டு இதை பயமுறுத்தி விரட்டி விட்டுருவான். உடனே தன்னோட ஓனர் வீட்டுக்கு போயிட்டு வெளியே நின்று செமையா கத்தும். வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓனர் வந்து அந்த ஆடுங்களோட இடத்துக்கு வந்து போவாரு. அங்க போனா ஆடை திருடிட்டு இருப்பாங்க. கரெக்டான நேரத்துல வந்ததுனால இந்த ஆடுகளை இந்த ஓனர் வந்து காப்பாத்திடுவாரு. அடுத்த நாள்ல இருந்து நீயே வந்து இந்த ஆடுகள் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரே சொல்லிடுவாரு. பன்னிக்குட்டி வந்து இனிமேல் நான் தான் உங்களை ஃபுல்லா பாத்துக்க போறேன் அப்படின்னு ஆடுங்கிட்ட சொல்லும் போது அதுங்க நக்கலா சிரிக்குதுங்க. அதனால கடுப்பான அவன் ஃப்ரெண்டு நாய்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறான். அது வந்து இவங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது, ஓனாய் மாதிரி இவங்க காலை கடிச்சு வச்சது அப்பதான் இவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும். நாய் சொன்ன மாதிரியே இந்த பண்ணியும் போய் அந்த ஆட்டோட காலை கடிச்சு வச்சுதான். நான் ஓனாய் மாதிரி நடந்துக்குனாதான் நீங்க என் பேச்சை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆடு வந்து நீயாவே இது ஓனாய் மாதிரிலாம் மாற வேணாம், இனிமேல் உன் பேச்சு நாங்க கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பண்ணி சொல்ற மாதிரி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடந்து வந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே இந்த ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.